என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு தொடர்கிறது. திரு ஜோதி சிவஞானம், இன்றைக்கு ஒரு பொருள் அதற்கான தேவை அதிகரித்து மார்க்கெட்ல சந்தையில அதற்கான வரத்து உற்பத்தி குறைந்தால் விலை அதிகரிப்பது என்பது இயற்கை. ஆனால் அப்படியான ஒரு நிலைமை எல்லாவற்றிலும் இல்லை. ஆனால் விலை உயர்கிறது. விலைவாசி ஏறிய விலை எந்த நாளிலும் இறங்கியதாக நமக்கு தெரிந்தில்லை. பெரும்பாலான பொருட்கள் என்ன விலை ஏறுதோ அதே விலையில நின்று விடுகிறது. இப்போ பதுக்கல்காரர்களை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் சொல்கிறது. இன்றைக்கு டெல்லியிலே கூட ஏராளமான இடங்கள்ல சோதனை நடத்தியிருக்காங்க, ரெய்ட் நடத்தியிருக்காங்க. இப்ப மாநில அரசுகள்கிட்ட இந்த பொறுப்பை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு நீங்க தான் பதுக்கலை தடுக்கணும், கள்ளச்சந்தையை தடுக்கணும்னு சொல்லி. இது எந்த அளவிற்கு விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த நடவடிக்கைகள் உதவும்? இல்ல, மாநில அரசுகள்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குங்க. விவசாயத்துறை அடிப்படையில மாநில அரசோட பொறுப்பு, ஸ்டேட் லிஸ்ட்ல வருது. அதே மாதிரி இந்த பதுக்கல் இது மாதிரி பிரச்சனைகளும் மாநில அரசோட பொறுப்புல தான் இருக்குது. அதனால அதுல அவங்க சொல்றது உண்மைதான். எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. மாநில அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப இதை கூர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநில அரசுகளும் இதுல பெருசா ஒண்ணும் செஞ்சிட முடியாது. என்னன்னா, இப்ப சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, 3 மண்டி இந்தியாவிலேயே, முக்கியமா 3 மண்டி. ஒன்னு இந்த நாசிக்ல மகாராஷ்டிரா அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல உள்ள ஒரு மண்டி. ரெண்டாவது டெல்லியில ஆசாத்பூர்லயும் நவி மும்பைங்கிற இடத்துலயும் உள்ள 2 மண்டி லார்ஜ் ஸ்கேல்ல. அங்கதான் நிறைய ட்ரேடர்ஸ் லார்ஜ் ஸ்கேல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த 3 மண்டி ஒரு லார்ஜர் ஸ்டாக்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மண்டிகளா இருக்குது. இவங்க தான் ஒரு பெரிய கார்ட்டல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு இது நாசிக்ல இருக்கிறது கன்சியூமிங் சென்டர், அது பயன்படுத்தக்கூடிய ப்ரொடியூசிங் சென்டர். டெல்லியில இருக்கிற 2 மண்டியும் கன்சியூமிங் சென்டர்ஸ். இவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கார்ட்டல் ஃபார்ம் ஆயிருக்குது. இவங்க தான் இதை மேனிபுலேட் பண்றாங்க. இப்ப சார் சொன்னார், அதிகமா உற்பத்தி ஆகி கொண்டு போட்டுட்டே போயிருக்காங்க. ஹசன்ல, கர்நாடகாவில் ஆனியன் கொண்டு மார்க்கெட்டுக்கு 4 மணிக்கு சேர்ந்தப்போ பிரைஸ் கிராஷ் ஆகி வண்டி சத்தம் கொடுக்க முடியாம அப்படியே வெங்காயத்தை வண்டியில் ஏற்றிட்டு விட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க விவசாயிங்க. இது இந்தியாவில் பொதுவா இருக்கும். ஆனா இது இந்த சைக்கிள் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. 2004 வரைக்கும் இது ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்துச்சு. இது மாதிரி விலை அதிகமாகிறப்போ எல்லாரும் போய் அதை உற்பத்தி பண்ணுவாங்க, கிராஷ் ஆகும், திரும்ப இந்த ஸ்டெபிலிட்டியை இந்த பிளக்சுவேஷனை 2004க்கு அப்புறம் இந்த ட்ரேடர்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இந்த அரசுங்க மத்திய அரசோ மாநில அரசோ கண்டுக்காம விட்டுட்டாங்க. இன்னைக்கு அது ஒரு ஸ்ட்ராங் கார்ட்டலா ஃபார்ம் ஆயிடுச்சு. அரசுகளே அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கார்ட்டலா ஃபார்ம் ஆயிருக்கு. இதை இன்னைக்கு மாநில அரசுன்னு தட்டி கழிச்சிட முடியாது. ஏன்னா இந்த 3 மண்டி இந்தியா ஃபுல்லா மேனோவர் பண்ண முடியும் போது அதை மத்திய அரசுக்கு அதுல பங்கு இருக்குது. சரி, இது சொல்றது அவர் சொல்றது ரொம்ப அப்படியே ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா இருக்கு. அதாவது 3 மண்டி, அந்த 3 மண்டில கண்ட்ரோல் அவருடைய தனிப்பட்ட கருத்தா பார்க்காதீங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எக்ஸாக்ட்லி, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது தொடர்பான புகார் நாசிக்ல பதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்தபோது 2 ஆண்டுகளுக்கு முன்னால், ஆமாம் இப்படித்தான் பதுக்குகிறார்கள் சொல்லி போட்டி வேண்டுமென்றே பதுக்கி விலையை ஏத்துறாங்கன்னு சொல்லி அவர்கள் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு தன்னிச்சையான அமைப்பே சொல்லி இருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு தெளிவா நமக்கு 3 மண்டி தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுனா சொல்யூஷன் ரொம்ப இந்த 3 மண்டியோட ரோல் இவங்க தான் மொத்த வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கு கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்ல. இவங்க எப்படி பண்றாங்கன்னா, மற்ற வெஜிடபிள்ஸும் இவங்க லார்ஜ் ஸ்கேல்ல பண்றதுனால மற்ற வியாபாரிகள் இவங்கள்ட்ட இருந்தா மற்ற பொருட்களையும் வாங்கணும். சோ அதனால இவங்க அதையும் மேனிபுலேட் பண்றதுக்கு இவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குன்னு ரிசர்ச்ல போய் விசிட் பண்ணி ஃபைண்ட் பண்ணி எழுதிருக்காங்க. ஐஏஎம் ப்ரொஃபசர்ஸ் எழுதிருக்காங்க. ஹைலி ப்ராபபிள், நான் இல்லைன்னு சொல்ல. பட் தென் தி சொல்யூஷன் இஸ் வெரி சிம்பிள் இல்லையா? இதுதான் இதுக்கு காரணம்ங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய அதற்கு தீர்வு ரொம்ப சுலபமாக கிடைத்து விட்டது இல்லையா? என்ன நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ரல் அப்படின்னு ஒரு 5 இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் பண்ணி அந்த சென்ட்ரல் வேர் ஹவுசிங்கை நீங்க கம்ப்ளீட்டா கம்ப்யூட்டரைஸ் பண்ணி நீங்க உங்களால உங்களுடைய இன் அவுட்டை பார்க்க முடிஞ்சிருச்சுன்னா நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இது அவ்வளவு சிம்பிளிஸ்டிக்கா இருக்காது. இல்ல நீங்க சொல்றதுக்கு பதிலா பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பண்டில் எஃப்சிஐ ஆபரேஷன்ஸ், அதுதான் அவங்க சொல்ற 2வது இது. எனவே ரொம்ப நல்ல சிஸ்டம் இல்லையா? உங்களுக்கு தான் நீங்க யூபிஏ இருந்த போதும் அது செஞ்ச நடவடிக்கை எல்லாத்தையும் நீங்க நியாயப்படுத்துறீங்க. அன்பண்டிலிங் உங்களுக்கு என்னன்னா, இந்தியா முழுவதையும் யார்
யாராவது 4 பேர்ட்ட பிரிச்சு கொடுத்துட்டா நீங்க நல்லது நினைக்கிற போது அன்பண்ட்லிங்கிறது என்ன தவறுங்கறீங்க? அன்பண்ட்லிங்னா அது வந்து பிரைவேடைசேஷன் நீங்க எடுத்துக்கிறீங்க. இப்ப டான்ஜெட்கோங்கிறது அன்பண்ட்லிங் ஆஃப் இபி தான். இபி அன்பண்டில் பண்ணி தான் வந்து ஒரு 3-4 பிரித்து procurement கொள்முதலுக்கு என்று ஒரு தனி அமைப்பு, டிஸ்ட்ரிபியூஷன் தனியாகவும், ஸ்டோரேஜ் இருப்பு வைப்பதற்கு ஸ்டோரேஜ்க்கு என்று ஒன்றும், அதற்கு பிறகு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உடனே பிரைவேடைசேஷன் தனியார் இல்ல நீங்க மிக திறமையாக செயல்படுவதற்காக இதை செய்யப்படுது. நான் கேக்குறேன், அன்பண்ட்லிங் என்பது ரொம்ப திறமையா அப்படின்னா டெல்லி எலக்ட்ரிசிட்டி போர்டு அன்பண்ட்லிங் பண்ண பிறகு எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் மட்டும் தான் பிரதான பிரச்சனையாக ஒரு தேர்தல்ல மாறிச்சு. இல்ல ஒரு விஷயம் இல்லையா, ஆந்திர பிரதேசத்துல எலக்ட்ரிசிட்டி எதிர்த்த போராட்டத்துல 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. என்ன நீங்க அன்பண்ட்லிங் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னா கம்பெனி ஒருவேளை நல்லா இருக்கும். அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி அன்பண்ட்லிங் பண்ணா தங்களுடைய அந்த ஒரு பவர், அந்த ஒர்க்கர் பவர் போயிடுன்னு அவர் நினைக்கிறார். டெல்லியில அன்பண்ட்லிங் பண்ண பிறகு நான் என்ன சொல்றேன், தியரிட்டிக்கலாவே பேசாதீங்க, பிராக்டிகலா ஏபில இருந்த அதான் நான் சொல்றேன். நான் கேட்கிறேன், இப்ப மின்சார வாரியத்தை ஒன்றாக இருந்ததை 2ஆக 3ஆக பிரிக்கிறதுன்னு சொல்லி பிரிச்சோம். மின்சார சட்டம் சொல்லுச்சு இதனால வந்து எஃபிஷியன்சி கூடும், மின் உற்பத்தி கூடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூடித்தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து இதை பிரித்த பிறகுதான் அதிகமான மின்வெட்டு, அதிகமான இடங்கள்ல வந்து வெட்டுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தானே வந்து மின்வெட்டையும் மேனேஜ்மெண்ட்டையும் நீங்க அதாவது தேவையில்லாத 2 விஷயத்தை சேர்த்து வச்சு இது ரெண்டுக்கு நீ ஏன் இப்படி எனக்கு கேட்டு பிரயோஜனமே இல்ல. மின்வெட்டுக்கு காரணம் நம்மளுடைய எஸ்டிமேட் ஆஃப் ஃபியூச்சர் என்ன, நம்மளுடைய தேவைகள்ங்கிறத சரியா எஸ்டிமேட் பண்ணாம அதற்கு ஏற்ற அளவுக்கு உற்பத்தி திறனை அதிகரிக்காமல் நாம அப்படியே கடந்த 8 வருடம் இஸ் நோ சொல்யூஷன் சொல்றாங்க அவங்க. இல்ல அவர் சொல்ற அவர் எப்பவுமே இப்படிதான் நான் சொன்னேன். காரணம் வச்சு நீங்க சொல்லுங்க. இல்ல டெல்லி ஆந்திரா இது ரெண்டையும் அன்பண்ட்லிங் பண்ணதா எக்ஸாம்பிள் வெங்காயமோ உருளைக்கிழங்கோ இன்னைக்கு வந்து அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைங்கிறது நிரந்தரமான தீர்வு கிடையாது. இது நிரந்தர தீர்வு இல்ல. நிரந்தர தீர்வுங்கிறது உற்பத்தி அதிகப்படுத்தினதான் அல்ல. 192 லட்சம் டன் இன்னைக்கு வெங்காயம் உற்பத்தி பண்றாங்கன்னா ஏன்னா ஏற்றுமதிக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப ஏற்றுமதி உற்பத்தி நிறைய இருக்கு. நம்ம வந்து முதல்ல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது விநியோகத்தை, டிஸ்ட்ரிபியூஷனை நீங்க சீரமைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சார். ஏற்றுமதியை வந்து இன்னைக்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்கு. இந்த 192 லட்சம் டன் 300 லட்சம் டன்னா மாறணும் உற்பத்தி. அப்ப ஏற்றுமதியும் அதிகமாகும், இங்க தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். அதே சமயத்தில் விவசாய அது எப்படி அதிகப்படுத்தணும்? விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்கணும், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில கடன் கொடுக்கணும். யாராருக்கோ பெரிய முதலாளிகள்லாம் ஆயிரக்கணக்கான கோடிகளை தள்ளுபடி பண்றாங்க. இப்ப விவசாயிகள் இருக்கிற கடனை சிறு சிறு விவசாயிகள் அவர்களுக்கு தள்ளுபடி பண்ணலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 பண்ணிருக்கீங்களா சார்? 70,000 கோடியை பெருசா பேசுறீங்க. இந்த 5 வருஷ காலத்துல 31 லட்சம் கோடி பெருமுதலாளிகளுக்கு கொடுக்கப்பட்டது சார். ஒவ்வொரு பட்ஜெட்லயும் 10 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டது. நம்ம திசை மாறி போகணும். திரு ஜோதி சிவஞானம் அவரு ஈஸ்வரன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, நம்ம உற்பத்தியை பெருக்கி ஏற்றுமதியை செய்யறதன் மூலமா விவசாயத்துல மேலும் அதிகமானவர்கள் ஈடுபட முடியும். நம்ம உற்பத்தியை பெருக்கினா அந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வ் இதுக்கும் விவசாயம் ஒரு லாபகரமானதா மாறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல சொல்றாங்க. ஆனா விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல இந்த பொருட்களை நம்ம சிலவற்றில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம், கோதுமையிலையும் நெல்லிலையும், மற்ற காய்கறிகள், உணவு தானியங்கள்ல, பழங்கள், பால், இது போன்ற விஷயங்கள்ல தன்னிறைவு பெறுவதற்கு இந்த கொள்கைகள் இப்ப பின்பற்றக்கூடிய பொருளாதார கொள்கைகள் மாறினாதான் சாத்தியமா இல்ல இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலே அதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாதுங்க. இவங்க இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்க எந்த கொள்கையும் வந்து இது விலைவாசி குறைக்கிறதுக்கு வந்து உதவாது. ஒண்ணு, இப்ப டீசல் விலை ஏத்துனதோ, சுகர் விலை ஏத்துனதோ, இது எல்லாமே வந்து அதிகமாகும். இது எல்லாமே வந்து எதுல இருக்குன்னா அரசாங்கத்தோட கையில் இருக்கு. இதெல்லாம் இந்த டீசல் ரெவென்யூவும், பெட்ரோல் ரெவென்யூவும், கேஸும், கெரசினும் காங்கிரஸ் செஞ்சிட்டு இருந்தது தான். அது அப்படியே இவங்க கண்டினியூ பண்றாங்க. இப்ப கெரசினை கூட அவங்க கை வைக்க பயந்தாங்க. இப்ப கெரசின்லயும் இவங்க கை வைப்பாங்க போல் இருக்கு. குக்கிங் கேஸ்லயும் கெரசின்லயும் இந்த ரெவென்யூ எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. கவர்மெண்ட் வந்து தன்னுடைய ரெவென்யூ மொபிலைஸ் பண்ணலாம் ஈவன் அட் தி காஸ்ட் ஆஃப் தி பப்ளிக்ங்கிற அளவுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அது ஒண்ணு. இன்னொன்னு, கச்சா எண்ணெய் வாங்குறது விலை உயருது, சர்வதேச சந்தையில உயருது, எண்ணெய் கம்பெனிகளால் நடத்த முடியல, அந்நிய செலாவணி அப்படி எல்லாம் சொல்றாங்க.
டிரான்ஸ்போர்ட் வந்து டீசல் இந்த சொன்ன விலைவாசி இருக்க அத்தனை பொருள்களையும் டிரான்ஸ்போர்ட் பண்றது வந்து டீசல் தான் பேசிக் இன்புட். அதுல டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துறது அதனுடைய விலை ஏறிச்சுன்னா அதனுடைய கேஸ்கேடிங் எஃபெக்ட் அத்தனை பொருள்களையும் விலை ஏறும். இது அரசுக்கு நல்லாவே தெரியும். விலைவாசி குறைக்கிறது தான் இந்த 30 நாள்ல அவங்களுடைய முக்கிய குறிக்கோள் தான். இதை செஞ்சிருக்க மாட்டாங்க, இந்த டைத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க. பட்ஜெட் ஒரு சில நாள்ல பட்ஜெட் வரதுக்கு முன்னாடியே இந்த நடவடிக்கை எல்லாம் அவசரமா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பட்ஜெட் இன்னைக்கு 10ஆம் தேதி போட போறீங்க. கிட்டத்தட்ட மினி பட்ஜெட் மாதிரியே வந்து கவர்மெண்டோட செக்டார்ல உள்ள சோர்ஸ் ரெவென்யூ வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. சோ கவர்மெண்ட் ரெவென்யூவை ரேஸ் பண்றது விலைவாசியை நிச்சயம் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணும். இது அதாவது அரசாங்கம் தினசரி இயங்கணும், பட்ஜெட் அன்னைக்கு மட்டும் இயங்கக்கூடாது. அதுதான் அன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அதை வரவேற்கணும். அதாவது பட்ஜெட்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப வெங்காயம் உருளைக்கிழங்குக்கு டெம்பரவரியா ஒரு செயல்பாடு செஞ்சிருக்காங்க. பட்ஜெட்ல அது உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கான திட்டங்கள் வந்ததுன்னு சொன்னா அதுதான் வந்து நம்ம வந்து வரவேற்கணும். இன்னைக்கு பண்ணது பண்ணிருக்காங்க. அதாவது எண்ணெய் கம்பெனிகள் அதாவது நஷ்டத்துல போகுது, என்ன செய்ய முடியும்னு கேட்டாரு பிரகாஷ் ஜவடேகர். இப்ப இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, அண்டர் ரெக்கவரிஸ் இஸ் a notional phenomenon and oil companies are actually making profits and paying dividends. நீங்க வந்து அண்டர் ரெக்கவரின்னு அரசாங்கம் சொல்றது அது ஒரு நோஷனல், ஒரு கற்பனையானது. உண்மையில ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் லாபத்தை சம்பாதிக்கிறாங்க, அவங்க தங்களுடைய பங்குதாரர்களுக்கு பணத்தை பிரித்து கொடுத்துக்கிறாங்க என்று சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரு. வந்த உடனே இல்ல ஆயில் மார்க்கெட்டிங்ல முதலீட்டுல இருந்து எடுத்து கொடுத்திருக்காங்க, இல்ல கவர்மெண்ட் இருந்து வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க சார், நம்ம ரெண்டு பேரும் டிபேட் பண்ணுவோம் சார். நீங்க வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் போன வருஷம் வந்து 15,000 கோடி ரூபாய் லாபம், இது தவிர்த்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் 15,000 கோடி ரூபாய் லாபம்ங்கறீங்க. அத்தனையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்க வேண்டிய பாண்ட் சார். எது அத்தனையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நீங்க நான் என்ன சொல்றேன், நான் இனிமே பாலிடிக்ஸே பேசல சார். நீங்க சொல்றத நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க உண்மையிலேயே இவர்கள் நஷ்டப்படுகிறார்கள் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்று சொன்னால் 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்த பிறகு அவருக்கு நான் வந்து 3 பேலன்ஸ் ஷீட் எடுத்துட்டு வரேன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் அண்ட் இந்தியன் ஆயில். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க சொல்றது உண்மையா நான் பாலிடிக்ஸ் பேசல. உதாரணத்துக்கு இல்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்க, மாற்ற வேண்டாம். ஒவ்வொரு முறையும் பொய்யா சொல்லிட்டே அரசுடைய பஸ்கள் இருக்கு, அது நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க, டீசல் விலை ஏறினதுனால 1,000 கோடி நஷ்டம் அரசாங்கத்திலிருந்து போக்குவரத்து துறைக்கு கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. நஷ்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஆனா அதே தனியார் எவ்வளவு பஸ் நடத்துறாங்க, அது அவங்களுக்கும் விலை ஏத்துனப்ப 46 ரூபாய் டீசல் தான், இன்னைக்கு 60 ரூபாய் தாண்டிச்சு டீசல். அவங்க நஷ்டத்தை யார் ஏத்துக்குவாங்க? இல்ல ரெண்டு பிரச்சனை இருக்கு. அரசாங்கம் சில பகுதிகளில் சமூகத்தின் தேவை கருதி 4 பேர் தான் வருவாங்கன்னா அவங்கள ஏத்திட்டு வரும். ஸ்கூல் பிள்ளைங்க போகணும்னு சொன்னா அதுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்கும். எனவே இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் ஒரு இது செயல்பட முடியும். நீங்க நஷ்டத்துல ஓடுற ரூட்ல எந்த பஸ்ஸும் ஏதாவது ஒரு ரூட் சொல்லுங்க, நீங்க தனியார் பஸ் ஓடுதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அரசாங்க பஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் சொல்லி ரேட் அதிகம் வாங்குறாங்க. அதான் நடக்கிறதா. அரசாங்க பஸ் எக்ஸ்பிரஸ் வாங்குனா ஆம்னி பஸ்ல வாங்குறாங்க, அதுல ஒண்ணும் கட்டண வரைமுறை கிடையாது. ஆம்னி பஸ் அரசாங்க துறையில நடக்கிற நிறுவனங்களோட முக்கிய அடிப்படை நோக்கம் வந்து மக்கள் நலன் தான் அடிப்படையான நோக்கம். லாப நோக்கம் வந்து 2ஆம் பட்சம் தான். ஒரு தனியார் தொழில் நிறுவனம் ஒரே நோக்கம் லாபம் அடையிறது மட்டும்தான். அதனால வந்து அதே ஒரு நீங்க சொல்றீங்க, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த பஸ் கட்டணத்தை மின் கட்டணத்தை உயர்த்தும் போது அரசாங்க அமைப்புகள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஓரளவுக்காவது அதனுடைய பைனான்ஸ் வந்து சீராக இயங்கக்கூடிய நிலைமையில் இருந்தாதான் இந்த இதெல்லாம் செய்ய முடியும். அது நொடிந்து விடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. அப்போ வந்து இந்த கட்டண உயர்வுகளை தவிர்க்க முடியாது. அது உண்மைதாங்க. நான் சொல்றது ஆயில் கேஸ் இல்ல சார், ஆயில் கேஸ் சப்சிடி வந்து 1,10,000 crore என்னமோ சப்சிடிஸ் வருதுங்க. நம்ம வந்து இந்த ஸ்டிமுலஸ்ங்கிற பேர்ல டாக்ஸ் கன்செஷன் கார்பரேட்டுக்கும் கார்பரேட் டாக்ஸுக்கும் வந்து எக்ஸைஸ் டாக்ஸ் உற்பத்தி வரைக்கும் வந்து கன்செஷன் கொடுத்திருக்கோம். எஃபெக்டிவ் டாக்ஸ் ஆக்சுவல் டாக்ஸ் ரேட் வந்து 32%, எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் வந்து 22%. அவ்வளவு கன்செஷன் கொடுத்திருக்கோம். டாக்ஸ் ஜிடிபி ரேஷியோல அவ்வளவு 5. இது வந்து நீங்க இந்த ஒரு கேள்விக்கு ஒரு சுருக்கமான பதில் சொல்லுங்க. தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்றது வந்து இடதுசாரி சிந்தனையாளர்களாகட்டும், உங்களை மாதிரியான இடதுசாரி பார்வையுள்ள பொருளாதார
அறிஞர்களாகட்டும் சொல்லக்கூடிய கருத்து, மக்கள் பிரச்சனைகள், விலைவாசி, இதை பற்றி நாம் பேசும்போது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் சலுகை தருகிறதுன்னு சொல்றீங்க, வாரி வழங்குதுன்னு சொல்றீங்க. நான் கேட்கிறது, அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தரக்கூடிய சலுகைகளை ஒருவேளை நிறுத்திட்டா இந்த விலைவாசி எல்லாம் குறைஞ்சிருமா? இல்ல, அதை நான் சொல்ல வரல. இங்க பாருங்க, அதாவது மானியம்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் சைடுல, செலவு சைடுல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, ரெவென்யூ சைடுலயே இருக்குது. நீங்க ஏன் இதை மட்டுமே விவாதத்துக்கு உட்படுத்திட்டு இருக்கீங்க? ரெவென்யூ சைடுல கொடுக்கிற மானியத்தையும் குறைக்கணும்ல அரசு. அரசு மானியத்தை குறைச்சி அவங்களோட எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும், பப்ளிக் ஃபைனான்ஸோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும்னா ரெவென்யூ சைடுல கொடுக்கிற சப்சிடியும் கட் பண்ணுங்க. ரெவென்யூ சைடுல 5 லட்சம் கோடிக்கு மேல சப்சிடி கொடுத்துட்டு 1970களில் இது 1 லட்சம் கோடி சப்சிடியை ரொம்ப அதிகமான விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பின்னோக்கி நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.